ஸோ இப்போ வந்து 6th தேர்ட் டேர்மில் இருக்கிற தேர்ட் லெசன் மனிதநேயம். இதுவும் ஒரு 3 நல்ல ஸ்டோரிஸை வந்து சொல்லுது. ஸோ ஸ்டோரிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கலாம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கலாம். இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை. பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும். தீமை செய்தவருக்கும் நன்மையே செய்ய வேண்டும். ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும். பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும். இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வு அடைவர். அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம் வாருங்கள். அதாவது மனிதநேயம் அப்படிங்கிறத நல்ல கான்செப்டுவலாக நல்லா கொடுத்துருக்காங்க. அதாவது இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வது தான் ஈகை அப்படின்னு சொல்கிறோம். பசி அப்படின்னு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வயிறார உணவு போடணும். தீமை செய்தவருக்கும் நம்ம வந்து நன்மை தான் செய்யணும். ஆதரவு இல்லாதவங்களை அன்போடு அரவணைக்கணும். பிறர் துன்பத்தை நம்மளுடைய துன்பமாக நம்ம நினச்சி வந்து வருந்தும் பண்பினை கொள்ளணும். இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்ந்த வாழ்வு அடைவர். அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம் பாருங்கள். உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை. எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை. எந்த மரமும் தனக்காக கனிகளை உருவாக்குவதில்லை. இவற்றைப் போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல், நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல் போன்றவை தேவை. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும். அதுவே மனிதநேயமாகும். மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்னும் புறநானூற்று அடிகள் உணர்த்துகின்றன. ஸோ மனிதநேயத்தோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. உலகத்தில் எந்த ஆறுமே தனக்காண்டி தன்னுடைய தாகத்துக்காண்டி ஓடுறது கிடையாது. எந்த நிலமுமே தன்னுடைய பசிக்காக விளையிறது கிடையாது. எந்த மரமுமே தனக்காக கனிகளை உருவாக்குறது கிடையாது. இதே மாதிரி தான் மனிதனும் தனக்குன்னு சொல்லி வாழாமல் பிறருக்குன்னு சொல்லி தான் வாழணும். அப்படி நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு அருள் வேணும், பொறுமை வேணும், பரிவு வேணும், நன்றி உணர்வு வேணும், இன்சொல் பேசுதல் வேணும். இந்த 5 இருந்தால் தான் நம்மளால் அப்படி வாழ முடியும். அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல். எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும். அதுவே மனிதநேயம் ஆகும். மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்னும் புறநானூற்று அடிகள் உணர்த்துகின்றன. ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அப்படின்னு புறநானூற்று அடிகள் சொல்லுதான். ஸோ ஒருத்தங்கள்ட்ட அருள் இருக்குது, பொறுமை இருக்குது, பரிவோடு நடந்துக்கிறாங்க, நன்றி உணர்வு அவங்கள்ட்ட நிரம்பி இருக்குது, அவங்க இன்சொல் மட்டும்தான் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப மனிதநேயத்தோடு உள்ள ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துகிறவங்களாக இருப்பாங்க. மனிதநேயத்துடன் வாழ்கிறவங்க வந்து இருக்கிறனால தான் இந்த உலகம் வந்து இயங்கிட்டே இருக்குது அப்படிங்கிற இந்த உண்மையை அப்போவே புறநானூற்று அடிகள் வந்து சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. நமக்குன்னு நம்ம முட்டி முட்டி படிக்க முடிச்சுன்னா நமக்கு வந்து புரியாது. நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம உட்காந்து ஒரு டைம் படித்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ நமக்கு வந்து யூஸ் இருக்கணும் அப்படின்ற அந்த சுயநலத்தோடு நம்ம படித்தோம் அப்படின்னா மொட்டை மனப்பாடம் பண்ணுற மாதிரி. இது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்களேன், உங்களுக்கும் வந்து ஈஸியாக புரியும், அவங்களுக்கும் அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே என்னும் புறநானூற்று அடிகள் உணர்த்துகின்றன அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. இப்போது வள்ளலாருடைய கதை. வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை பலரும் கூறுவதுண்டு. வள்ளலார் தம் இள வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார். நீண்ட தூரம் நடந்ததால் களைப்பு ஏற்பட்டது. எனவே ஓய்வெடுக்க விரும்பினார். வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது. அதன் திண்ணையில் படுத்து உறங்கினார். அப்போது ஒருவன் அங்கு வந்தான். படுத்திருந்த வள்ளலாரின் காதில் கடுக்கன் இருப்பதை கண்டான். அதை தனதாக்கி கொள்ள முடிவெடுத்தான். தங்க கடுக்கனை மெதுவாக கழற்றினான். அவனது செயலை அறிந்தும் வள்ளலார் கண் மூடியபடியே படுத்திருந்தார். ஒரு கடுக்கனை கலர்ச்சியுடன் மறுகாதில் உள்ள கடுக்கனை அவன் கலற்றுவதற்கு ஏதுவாக திரும்பி படுத்தார். அவன் அதையும் கலற்றி கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல முற்பட்டான். அப்போது வள்ளலார் மென்மையான குரலில், அப்பா, இவை 2ம் தங்க கடுக்கன்கள், குறைந்த விலைக்கு விற்று விடாதே,
மேலும் ஒரு கடுக்கனுடன் சென்றால் உன்னை திருடன் என எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். எனவேதான் 2 கடுக்கன்களையும் நீ எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பி படுத்தேன் என்றார். வள்ளலார் கூறியதை கேட்ட அவன் வெட்கித் தலை குனிந்தான். இவ்வாறு தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் வள்ளலார். வள்ளலார் மக்களின் பசி பிணியை கண்டு உள்ளம் வாடினார். அதனை நீக்க விரும்பினார். தம் பெரும் முயற்சியினால் வடலூரில் சத்திய தரும சாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். ஸோ பசி பிணியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி அவங்களுடைய பெரும் முயற்சியினால் வடலூரில் சத்திய தரும சாலை அப்படின்ற ஒன்று தொடங்கியிருக்காங்க. வடலூரில் சத்திய தரும சாலை, அதில் அவங்க மூட்டின அடுப்பு இன்னைக்கு வரையும் எரிஞ்சிட்ருக்குன்னு சொல்லுவாங்க. பசித்தோருக்கு உணவு வழங்குறக்காண்டி வள்ளலார் வடலூரில் இதை தொடங்கினாங்க. இன்றைக்கு வரையும் இது செயல்பட்டுருக்கு. அப்புறமா நம்ம பார்க்க போகிறது அன்னை தெரசா. ஒரு நாள் அன்னை தெரசா சாலையின் ஓரமாக நடந்து சென்றார். அப்போது வழியில் மூதாட்டி ஒருவர் சாலையின் ஓரம் படுத்திருந்தார். அவர் முகத்தை துணியால் மூடியிருந்தார். ஒரு கையால் பூனைக்குட்டியை அணைத்து கொண்டிருந்தார். அன்னை தெரசா அவரின் அருகில் சென்று உற்று நோக்கினார். தொழுநோயின் கடுமையால் உண்டான வேதனை மூதாட்டியின் முகத்தில் தெரிந்தது. கைகளில் விரல்கள் இல்லை. அன்னை தெரசா மனம் கலங்கினார். மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தொட்டு தூக்கினார். சாலையின் ஓரத்தில் படுத்து இருப்பது ஏன் என கேட்டார். என்னை தொடாதீர்கள், என் நோய் உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும். என் உறவினர்களே என்னை வெறுத்து விலக்கிவிட்டனர். என்னுடன் பேசுவதில்லை. என்னை கண்டாலே விலகி ஓடுகின்றனர். இந்த பூனை மட்டுமே என்னுடன் இருக்கிறது என அழுதார் மூதாட்டி. இதை கேட்ட அன்னை தெரசா கண்ணீர் விட்டார். இவரை போல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உதவி செய்ய யாருமின்றி வாடுவதைக் கண்டார். அக்காலத்தில் தொழுநோய் கடுமையான தொற்று நோயாக கருதப்பட்டது. கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா அவர்களுக்கு தொண்டு செய்ய முடிவெடுத்தார். தமது இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்தார். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. அன்னை தெரசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. அன்னை தெரசா. கைலாஷ் சத்யார்த்தி. ஸோ இந்த கோட்ஸை வாசிக்க முடியல. இன்றைக்கு வரையும் உண்மையிலே இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கிறவங்க கூட நம்ம மனசில் இன்னும் வாழ்கிறது மூலமாக உயிரோடு தான் இருக்காங்க இல்லையா? மற்றவர் மனதில் நம்ம வாழ்கிற வரையும் நமக்கு சாவே கிடையாது. கைலாஷ் சத்யார்த்தி. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி. இவர் சிறு வயதில் தினமும் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது சாலையோரத்தில் ஒரு சிறுவனை காண்பார். அவன் தன் தந்தையுடன் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பான். ஏன் அந்த சிறுவன் தன்னை போல் பள்ளிக்கு வரவில்லை என்ற கேள்வி அவர் உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது. தம் ஆசிரியரிடமும் பெற்றோரிடமும் இக்கேள்வியை கேட்டார். பணம் இல்லாததால் அச்சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை. வீட்டின் உணவு தேவையை நிறைவு செய்ய பணம் வேண்டும். எனவே அவன் பணம் ஈட்ட வேலை பார்க்கிறான் என்ற பதில் கிடைத்தது. அந்த பதில் அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது. அவருடைய மனிதநேயம் பிற்காலத்தில் அவரை பள்ளி செல்லா குழந்தைகள் மேல் பரிவு கொள்ள வைத்தது. அதற்காக அவர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கினார். அந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் முறையினை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார். கடந்த 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார். குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை ஆற்றி வருகிறார். குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. கைலாஷ் சத்யார்த்தி. உலகை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. கைலாஷ் சத்யார்த்தி. இவரை போல் மனிதநேயம் மிக்க பலர் உள்ளனர். அமைப்பாக உதவுவது மட்டுமன்று, சூழலுக்கேற்ப மனிதநேயம் கொள்ளும் இவர்களைப் போல நாமும் மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும்.
நமக்குள் இருக்கும் மனிதநேயத்தை மலர செய்ய வேண்டும். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே மனிதநேயமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பாடம் வந்து என்னதான் 6th வந்து பாடமாக கொடுத்தாலும் வாசிக்க முச்சில் மனிதநேயத்துக்காண்டி இவங்கெல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இது வந்து கதையாக நம்ம பார்த்துட்டோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோ நீடோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனிதநேயம் ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்னா அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல், இந்த 5 கேரக்டருமே அவர்கிட்ட இருக்கணும். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே அப்படிங்கிறது புறநானூற்று அடிகள் வந்து சொல்லுது. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே அப்படின்னு புறநானூற்று அடிகள் தான் சொல்லுது. ஸோ வள்ளலார் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. 2 கடுக்கனையுமே ஒரு திருடன் வந்து கலத்திட்டான். அப்போ வந்து அவன்கிட்ட நீ வந்து அது கம்மியான ரேட்டுக்கு வித்துறாதப்பா தங்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுறாரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் வள்ளலார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னது யார்? வள்ளலார். வடலூரில் சத்திய தர்ம சாலை அப்படிங்கிற ஒன்றை வந்து தொடங்கினார். ஸோ அதில் வந்து அது இன்றைக்கும் கண்டினியூஸாக நடந்துகிட்டே வருது. சத்திய தர்ம சாலை. அன்னை தெரசா ஸோ மூதாட்டி ஒருத்தங்க வந்து தொழுநோயால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்க்காங்க. அதுலேருந்து தொழுநோயாளர்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற முடிவெடுத்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு செய்யும் பணி தான் நம்ம வந்து இறைவனுக்கு செய்யும் பணின்னு செய்கிறாங்க. ஸோ அமைதிக்கான நோபல் பரிசு அவங்களுக்கு கிடைக்குது. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படிங்கிற கோட்ஸை வந்து அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க. கைலாஷ் சத்யார்த்தி அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் தான் யார்? இந்த கைலாஷ் சத்யார்த்தி. இவர் வந்து குழந்தை தொழிலாளர்கள், அதாவது பணம் இல்லாததுனால படிக்காமல் குழந்தை தொழிலாளர்களாக கஷ்டப்படுறவங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காண்டி குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. அது மூலமாக கிட்டத்தட்ட 86,000 குழந்தை தொழிலாளர்களை வந்து மீட்டிருக்காங்க. 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் வந்து நடைப்பயணம் சென்று ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுக்காண்டி இவங்களுக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கிடச்சிருக்கு. ஸோ கைலாஷ் சத்யார்த்தி 86,000 குழந்தை தொழிலாளர்களை வந்து மீட்டிருக்காங்க. குழந்தைகளை பாதுகாப்போம்னு ஒரு அமைப்பை வந்து தொடங்கியிருக்காங்க. 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்று குழந்தைகளோட கல்வி மற்றும் உரிமைக்காண்டி நாடு கடந்து பரப்புரை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். ஸோ இதை சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 23 சுரண்டலுக்கு எதிரான குற்றம். ஸோ ஆர்டிக்கல் 23 வந்து குழந்தை தொழிலாளர்கள் கடத்தல், கட்டாய வேலை அந்த மாதிரிலாம் சொல்லுது. ஆர்டிக்கல் 24 குழந்தை தொழிலாளர் முறை. ஸோ இந்த லெசன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வள்ளலார் பசிப்பினி போக்கியவர், கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர், அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர், கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். அன்னை தெரசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. அன்னை தெரசாவுக்கு அடுத்து இந்தியாவில் 2வது நோபல் பரிசு அமைதிக்காக வாங்கினவர் கைலாஷ் சத்யார்த்தி. தம் பொருளை கவர வந்தவரிடம் அன்பு காட்டியவர் வள்ளலார். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம். ஸோ புக் பேக் கொஸ்டினும் பார்த்தாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.